பார்த்தீங்கன்னா எல்லோரும் வெள்ளிக்கிழமை தான் சாம்பிராணி போடுவாங்க. நம்ம இண்டிகோ ஃப்ளைட்காரன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திங்கக்கிழமையே வந்து எல்லாம் சாம்பிராணி ஊதி கட்டி எல்லாம் ஃப்ளைட்டில் போட்டிருக்கான். கேட்டால் ஏசி கண்டன் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யாராவது ஃப்ளைட்டில் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பயந்துராதீங்க. ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்க அந்த காற்றோட ஈரப்பதம் அண்ட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸால தான் இந்த மாதிரி வந்து உருவாகும். இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டேக் ஆஃப்க்கு முன்னாடி இல்லைனா லேண்டிங் அப்போ வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து ஆகும். இந்த மாதிரி வந்து ஃப்ளைட்டில் ஆகிறதுக்கு 3 ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஏர் கண்டிஷனிங். ஃப்ளைட்டில் இருக்க ஏசியோட ஏர் வந்து நார்மல் ஏரோட வந்து கலக்கும்போது இந்த மாதிரி வந்து ஃபாக் மாதிரி ஹியூமிட் ஃபார்ம் ஆகி ஃபாக் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். ரெண்டாவது ஹியூமிடிட்டி சேஞ்ச். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீஷோர் பகுதிகளில் வந்து இருக்கிற ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி இருக்கும். அதாவது வெளியில் இருக்க ஈரப்பதமான காற்றும் அந்த ஃப்ளைட்டில் இருக்க வந்து ஏசியால் ஃபார்ம் ஆகிற அந்த லோ டெம்பரேச்சர் அந்த காற்றும் வந்து சேர்ந்து இந்த மாதிரி வந்து ஃபாக் மாதிரி ஃபார்ம் ஆகும். தேர்டு ப்ரெஷரைசேஷன் எஃபெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பறந்து அந்த ஹைட்டுக்கு மேலே போகும்போது உருவாகிற ப்ரெஷர் இல்லைனா வந்து கீழே லேண்டிங் ஆகும்போது உருவாகிற ப்ரெஷர்னாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாக் உருவாகும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது இந்த மாதிரி ஆச்சுன்னா குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.